நீதி கிடைக்கணும்னா, உயிர விட்டுறது தான் தமிழ்நாட்டு மக்களுடைய சாபக்கேடுன்னு நெனைக்கிறேன். ஏன்னா, அந்த மாரி தான் சூழல் இப்ப நடந்துட்டு இருக்குது. விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில ஐயனாடார் ஜானகி அம்மாள் கல்லூரிங்கிற ஒரு கல்லூரியில சோலைராணி எனப்படும் ஒரு மாணவி சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. எதனால இறந்தாங்க அப்படிங்கும்போது, அவங்க கேம்பஸுக்கு வெளிய அவங்களுடைய காதலன், அதாவது அந்த காலேஜ்லயே படிச்சு பாஸ்ட் அவுட் ஆன அவங்களுடைய சீனியர் அவங்க கூட காதல்ல இருந்திருக்காங்க. அதனால வெளிய இருந்து அவங்க கூட பேசிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்து Instagramல ஸ்டோரியா போட்டம்போது, அங்க இருந்த சக மாணவி அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கலாம், இல்ல காலேஜ் ஸ்டூடெண்ட்டா இருக்கலாம். அத பார்த்துட்டு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த ஸ்கூலுடைய பியூன் மணிமாறன்ங்கிற பியூன் கிட்ட குடுத்துருக்காங்க. அந்த மணிமாறன் என்ன பண்ணியிருக்கான்னா, அவன் போய் பிரின்சிபல்ட்ட காட்டி, பிரின்சிபல் சோலைராணி மற்றும் அவங்களுடைய பெற்றோர்கள வர வச்சு, வார்ன் பண்றேங்கிற பேர்ல தரைக்குறைவா பேசியிருக்காங்க. ரொம்ப ரொம்ப மரியாதையே இல்லாம சில வார்த்தைகள்லாம் கொச்சையா யூஸ் பண்ணியிருக்காங்க. இதனால மனமுடைந்த சோலைராணி வீட்டுக்கு போன உடனே மன உளைச்சலால சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நேற்று இரவிலிருந்து அந்த காலேஜோடைய மாணவர்கள், மாணவிகள் எல்லாமே தர்ணா போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. எஸ்பி எல்லாம் இப்ப தான் சமாதானம் பேசியிருக்காங்க. அதாவது இந்த கேஸ் நான் எடுத்திருக்கேன். எஃப்ஐஆர் போட்டிருக்கோம். காலேஜ் மேனேஜ்மென்ட் மேல கேஸ் போட்டிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இருந்தாலும் ஸ்டூடண்ட்ஸுக்கு இது மீது ஒரு நம்பிக்கையே இல்ல. ஏன்னா வெறும் திட்டுறதுக்காக மட்டுமே சோலைராணி சூசைட் பண்ணிப்பாங்களா அப்படிங்கிறது எங்களுக்கு டவுட்ஃபுல்லா இருக்குது. இந்த கேஸ இனியுமே ரொம்ப டெப்த்தா போய் உள்ள விசாரிக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. அஃப்கோர்ஸ் கண்டிப்பா ஒரு மாணவியை தரைக்குறைவா பேசக்கூடாது. அவங்களுடைய பர்சனல் லைஃப்குள்ள என்டர் ஆகுறதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்குமே ரைட்ஸ் இல்ல. ஒரு காலேஜ் பிரின்சிபல்னா உனக்கு ஒன்றும் பெரிய கொம்புன்னு முதல்ல நீ அவ்வளோ பெரிய புட்டிங்கன்னு இல்லை. அவங்களோட பர்சனல் லைஃப்பை பற்றி பேசுறதுக்கும், அவங்க பர்சனல் லைஃப் ஸ்பேஸை எடுத்து விசாரிக்கிறதுக்கும் இந்த கேஸில் சம்மந்தப்பட்ட அந்த சக மாணவி அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணது, அந்த பியூன் மணிமாறன் அந்த ஃபோட்டோவை கொண்டு போய் கொடுத்தது, மற்றும் இதுக்கு A1 இருக்கிற அந்த பிரின்சிபல், இவங்க 3 பேரையுமே ரொம்ப சிவியராக விசாரிக்கணும். அதுவும் இல்லாமல் இன்றைக்கி இருக்கிற மாணவர்களுக்கு இந்த ஈஸி டிசிஷன், குயிக் டிசிஷனுங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு மென்டல் இல்னஸாக இருக்குது. தயவு செஞ்சு உங்களை யாராவது மரியாதை குறைவாக பேசுகிறாங்க, தரைக்குறைவாக பேசுகிறாங்க அப்படின்னா சூசைட் அதுக்கு ஒரு தீர்வே கிடையாது. ஏன்னா இன்றைக்கி சோலைராணி இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒட்டுமொத்த காலேஜே பின்னாடி நிற்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னு அவங்களே சொல்லும் போது எவ்வளோ பேர் நின்று இருப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் யோசிங்க. சூசைடுங்கிறது தீர்வு கிடையவே கிடையாது.